Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். ஏங்க என்னங்க, நான் இதெல்லாமே நடக்கும்னு தெரிஞ்சா கூட்டிட்டு வந்தேன். இல்ல இதெல்லாம் நடக்கும்னு நீங்க தான் சொன்னீங்களா? எப்படியாவது அக்கா சீக்கிரமா குணமாயிட மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்புல வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சு. மாப்பிள விடுப்பா, எதுக்கு நீ மல்லி தங்கச்சி மேல கோவப்படுற? மாமா, நான் கோவம்லாம் படல. நான் ஜஸ்ட் கேஷுவலா தான் சொல்றேன். ஹாஸ்பிட்டல் போறத பத்தி எல்லாம் இப்போதைக்கு யோசிக்க வேணாம்னு ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. மல்லி, இதையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கலாம்ல. இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது. ஹாஸ்பிட்டல் போறதும் கோயிலுக்கு போறதும் ஒண்ணாங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ரெண்டுமே அவளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்றப்ப ஒண்ணுதானே. என்ன இது? ஒண்ணும் இல்லாத மேட்டருக்கு இவ்வளவு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. அடி வாங்கின நானே பேசாம இருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? மல்லி மல்லி சொல்லுங்கக்கா. ஐயோ, அடுத்து எங்க கூட்டிட்டு போற மல்லி? பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருடா. அடி பாவி, உனக்கு பயமா இருக்கா? ஆயிரக்கணக்கான பேய்களை ஓட்டி இருக்கிற ஆனானப்பட்ட சித்தரையே அலற விட்டுருக்க நீ. ஆனா உனக்கு பயமா இருக்கா? இது கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ ப்ளீஸ். சரிக்கா கூட்டிட்டு போறேன். மல்லி போதும். இனிமே கோயில் ஹாஸ்பிட்டல்னு எதுவுமே அவசரப்பட வேண்டாம். நம்ம வெயிட் பண்ணியே பாப்போம். சரிங்க, அக்கா நம்ம கூடயே இருக்கட்டும், நல்லபடியா பழகட்டும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பழச நினைவுபடுத்திக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நீ சொல்றதும் சரிதான். ஆனா இப்ப நமக்கு வேற எந்த வழியும் இல்ல. மாப்பிள, நீ வேலைக்கு போயிடுவடா. ஆனா மாமா நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருடா மருமவனே. படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போடா மகனேன்னு எங்க அம்மா சொல்லுச்சு. கேட்டானா? கேட்டிருந்தா அந்த நிலைமை வருமா எனக்கு? அப்புறம் மல்லி, கதிரேசன் கிட்ட எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ரேணுகாவை கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுவோம். சரிங்க. போலாம் வாங்க, போலாம் வா. அம்மா, ஹலோ, சொல்லுங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம். சொல்லுங்க. செக் பண்ணியாச்சுல? அப்புறம் இருங்க, நான் கூப்பிடுறேன். ரேணுகா, ரேணுகா நில்லுங்க. ரேணுகா நில்லுங்க, நிறுத்துங்க. தப்பிச்சிட்டாங்களே. கார்ல போனது ரேணுகாவே தான். அப்படின்னா அவங்க இன்னும் சாகல. நான் அன்னைக்கு பார்த்ததும் அவங்களதான். நான் எவ்வளவு சொல்லியும் ராஜிமா நம்பல. இப்போ ஒரு போட்டோ வாட்ச் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டாங்க. எங்க போயிட போறாங்க? என் கண்ணில் படாம எங்க போறீங்க? பிடிக்கிறேன். எப்படியும் என்கிட்ட மாட்டுவீங்க. உங்களே எப்போ வருவாங்க பிக் பாட்டி? தெரியலையேடா, முன்ன பின்ன ஆகலாம். ஆனா அவங்க போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. அந்த சித்திரை பார்த்துட்டு வந்தா ஒரே நேரத்துல எல்லாம் சரியாயிடுமா என்ன? அப்படியும் ஆகலாம், இல்ல கொஞ்சம் கொஞ்சமாவும் சரியாகலாம். சீக்கிரமாவோ இல்ல கொஞ்சம் லேட்டாவோ எப்படியும் குணமாயிடுவா. குணமாயிட்டா போயிடுவாங்களா பிக் பாட்டி? மாப்பிள்ள தம்பி, என்னாச்சு மல்லி? என்னாச்சு மல்லி? கோயிலுக்கு போனீங்களா? சித்திரை பாத்தீங்களா? காப்பு கீப்பு கட்டினாரா? ஈஸ்வரா, முருகா. சரி சரி சரி, சித்திரை பார்த்து காப்பு கட்டிட்டு வந்துட்டீங்க போல. இனிமே ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. கற்பகம் சொன்ன மாதிரி ரேணுகா குணமாயிடுவா. அவ தூங்கி எந்திரிச்சதும் பாருங்க வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். ஈஸ்வரா, மாமா. ஐயோ ஐயோ, என்ன மனோகர் தம்பி? அச்சச்சோ,
மாமா என்னாச்சு உங்க முகத்தெல்லாம் காயமா இருக்கு? ஏன் மனோகர் தம்பி ஆ? இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி வந்து நிக்கிற? வாயை கொடுத்து எங்கேயாச்சும் ஷூ பிடிங்க அடிச்சு அனுப்பிட்டாங்களா? போற வர இடமெல்லாம் இப்படிதான் அடி வாங்கிட்டு வருவியா? வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாத உங்களால. பேசுனா சமாளிக்க தெரியணும். அது இல்லையா கொத்துக்கிட்டு பேசாம இருக்கணும். இப்படி அடியெல்லாம் வாங்கிட்டு வந்து நிக்க கூடாது. ஏமா நீங்க வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்கம்மா, முடியல. மல்லி, ரேணுகாவை ரூம்ல படுக்க வச்சிரு. சரிங்க, வாங்கக்கா. ரேணுகா போ. வாங்க. நான் படுத்துக்கிறேன். மல்லி, ரேணுகா எதுவும் சாப்பிடலையே. ஜூஸ் கொடுப்போமாங்க? சரி மல்லி, நீ ரெடி பண்றியா? ம், சரிங்க. மல்லி, உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? ஏன் மனோகர் தம்பி என்னதான் ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்ல. ஆள் அழுக்கு அமைதியாவே இருந்துகிட்டு இருந்தா நான் என்ன நினைச்சுக்கிறதா? மாமா உங்களுக்கு தான் வேப்பில அடிக்கணும்னு போனீங்க, உங்களுக்கு அடிச்சிட்டாங்களா என்ன? ஆஹா, இதெல்லாம் வேப்பில அடிச்ச மாதிரியே தெரியலையே. இந்த தொடப்ப கட்டையாலே அடிச்ச மாதிரி இல்ல இருக்கு. ஐயோ அம்மா, ப்ளீஸ் அம்மா. என்ன? என்ன பார்த்தா பாவமா இல்லையா உங்களுக்கு? ஐயோ சாரி தம்பி, சாரி தம்பி, சாரி தம்பி. அது மனோகர் தம்பி என்னதான் அங்க நடந்துச்சு? அது கொஞ்சம் விலாவாரியா தான் சொல்லுங்களேன். நான் ஒரு கணக்கு போட்டு அங்க போனா அந்த ரேணுகா என்ன வச்சு சம்பவம் பண்ணிட்டா. நானாச்சும் பரவாயில்ல, அந்த சித்திர நினைச்சாதான். என்ன மனோகர் சிரிக்கிற? அவர் நல்ல பவர்ஃபுல் சாமியார் தான் கற்பங்க சொன்னா. ஆமா, அவரு பவரை தான் இன்னைக்கு பார்த்தனே. நான் தான் சிவன், நான் தான் சிவன், நான் தான் சிவன். ரேணுகா வேணாம், ரேணுகா. அது அவகிட்ட எப்படிங்க? ஐயோ ரேணுகா வேணாம், ரேணுகா. அம்மா, ஐயோ, பூச்சி, கண்ணாடி. ரேணுகா, என்ன தம்பி இது அநியாயம்? கடைசியில நீ உள்ள பூந்து அடிவாயிட்டு வந்திருக்கியே. ஐயோ ஆமாமா, நம்ம நேரம் அப்படிமா. நேரம்தான். தேங்க்ஸ் மாப்ள, ரொம்ப நல்லது மாப்ள. அடி வாங்கினது நானு, ஜூஸ் அவளுக்கா? ஐயோ மாப்பிள தம்பி என்னாச்சு? என்னாச்சுங்க? மல்லி, ஒண்ணுல மல்லி, ஒண்ணுல மல்லி, சும்மா லேசான காயம்தான். ஐயோ ரத்தம். சரியாயிடும் மல்லி. மல்லி, சரியாயிடுமா? எப்படி ரத்தம் வருது பாருங்க. ஆ. இருங்க. மல்லி ஒண்ணு இல்ல. டாடா ஐயோ, சித்தர் சொன்ன மாதிரி அமாவாசைங்கிறதால உக்கிரமா இருக்கா போல. இன்னைக்கு இனிமே இவ கையில சிக்கிர கூடாது மனோகரா. என்ன பாக்குறீங்க? டாடா கையில எவ்வளவு ரத்தம் வருது பாருங்க. அண்ணே, மல்லி, அதை இதை இங்க கொடுமா. புடிச்சுக்கோங்க. காட்டுங்க. மல்லி, போதும் மல்லி. எதுக்கு இப்படி வேகமா கதவை சாத்துனீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறாங்க, ஆன்சர் பண்ணுங்க. எதுக்கு இப்படி பண்ணீங்க? அது எனக்கு எனக்கு ஜூஸ். ஆமா அதானே டாடா கொண்டு வந்தாரு. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம், பிடிக்காது. அதுக்கு இப்படி கதவை சாத்துவீங்களா? எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? விரல் அடிபட்டு இருக்கு. வெண்பா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவங்கள அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. இல்ல வெண்பா, அவங்க இப்ப குழந்தை மாதிரி. குழந்தைனா அவங்க என்ன பண்ணாலும் சும்மா இருக்க சொல்றீங்களா? நானும் குழந்தை தானே. நான் தப்பு பண்ணா என்ன திட்ட மாட்டீங்களா? அடிக்க மாட்டீங்களா? அவங்கள மட்டும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி சொல்றேன், நான் பாத்துக்கிறேன் வெண்பா. இனிமே மல்லியம்மாவ அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க.
அப்பதான் சரி வருவாங்க டாடா. வெண்பா, என்ன பழக்கம் இது? ஏன் இப்படி பேசுற? நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏன் வள்ளியம்மா, உங்களுக்காக நீங்களும் பேச மாட்டீங்க, நானும் பேசக்கூடாதா? வெண்பா குட்டி விடு, அதான் டாடா பாத்துக்கிறேன்னு சொல்றாருல்ல. மாப்பிள என்ன பார்த்த மாதிரி வேடிக்கை பார்த்து நின்றாதீங்க மாப்பிள. அப் ஆ ஆ மல்லி அப்பப்பா வா வெண்பா வா. ஆ, ஆ? ஆ, ஆ, ஆ. கடைசி வரைக்கும் நமக்கு யாருமே மருந்து போடலையே. சரி நாமளே போட்டுப்போம். அம்மா 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 அம்மா. ஏய் தள்ளு, நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்க. தள்ளு, எழுந்துரு, இந்த பக்கம் வா. வேண்டாம் பெரியம்மா, நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் மலி, இதெல்லாம் நான் ஒத்த ஆளா பண்ண வேலை தான். எழுந்துரு. நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டை நீட்டா தானே வச்சிருந்தேன். நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் துடைப்பேன், அதுக்கப்புறம் நீங்க துடைச்சுக்கோங்க. எப்படி எப்படி எப்படி? நீ இருக்கிற வரைக்குமா? ஏன், எங்க போறதா உத்தேசம்? இங்க பாரு மல்லி, ரொம்ப சாமர்த்தியமா பேசுறோம்னு நினைக்காத. உன்கிட்ட ஒரு சாமர்த்தியமும் இல்ல. நல்ல ஏமாளியாவும் கோமாளியாவும் தான் இருந்திருக்கிற. அது உனக்கு புரியுதா இல்லையா? மல்லி, நம்ம ஏமாந்துட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிறதும் ஏத்துக்கிறதும் தான் அடுத்த தடவை நம்ம ஏமாறாம இருக்கிறதுக்கான முதல் கட்டமே. பெரியம்மா, இங்கதானே இருப்பீங்க? ம்? பெரியம்மா, சின்ன சின்ன கண்ணாடி துண்டு எப்படியும் அங்க இருக்கும். வெண்பா இந்த பக்கம் வராம பாத்துக்கோங்க. செருப்பு போட்டு நடக்க சொல்லுங்க, நான் இதை வெளியே போட்டுட்டு வந்துடுறேன். ஏய் 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 ஏய், நில்லுங்கறல்ல. கையை விடுங்க பெரியம்மா. அத முதல்ல வெயி வெயின்னு சொல்றல்ல. ஆ, அட வெயி, கொண்டா வெய். ஆ. என்ன மல்லி இதெல்லாம்? ஆ? நான் செய்யாம யார் செய்வாங்க பெரியம்மா? உங்களை செய்ய விட்டுட்டு நான் உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? ஆ? இதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவியே. ஆனா உன்னோட வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் ஏன் பிள்ளை இப்படி எல்லாத்தையும் கோட்டை விட்டு நிக்கிற? ராஜி தொல்லை, கதிரேசன் தொல்லை, கோர்ட்டு கேஸ்னு எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு இதுக்கு மேல எவன் வந்தாலுமே பரவாயில்லன்னு எங்க வாழ்க்கையை எந்த கொம்பனும் பிரிக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு தான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு திரும்பவும் நீங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சீங்க. உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பிட்டு நான் எவ்வளவு கனவோட இருந்தேன் தெரியுமா? நீயும் மாப்பிள்ள தம்பியும் புருஷன் பொண்டாட்டியா ரொம்ப அந்யோன்யமா நடந்துக்கிறத நான் என் கண் குளிர பார்த்து சந்தோஷப்பட்டேன். எதுவும் எனக்கு ஆகல பெரியம்மா. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு தானே? என்ன பேசுற நீனு? புதுசா கல்யாணம் ஆன தம்பதி மாதிரியா ரெண்டு பேரும் இருக்கிறீங்க? ஹனிமூனுக்கு போயிட்டு வந்த புருஷன் பொண்டாட்டி மாதிரியா இருக்கீங்க? எதுக்கு ஹனிமூன் அனுப்பின தெரியுமா? குடும்பத்தோட பிக்கல் புடுங்கல் இல்லாம நீங்க புருஷன் பொண்டாட்டி மனசை விட்டு பேசணும், மனசாலையும் உடலாலையும் ஒன்னா இருக்கணும் தான் அனுப்பி வைக்கிறோம். ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா புருஷங்கார பொண்டாட்டி அப்படியே சுத்தி 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 வருவான். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே ரகசியமா வந்து கொஞ்சுவான். ஆசையா ரெண்டு வார்த்தை பேச மாட்டியான்னு வந்து கெஞ்சுவான். கொஞ்சி 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 அப்புறமா கெஞ்சறதானடி அதுக்கு பேர் ரொமான்ஸ். அப்புறம் அந்த ஹனிமூன் ஃபீல்ட்லயே அங்க போமா இங்க போமான்னு சொல்லி வெளியே ஜோடியா போயிட்டு வர்றதுக்கு அப்படியே பிளான் போட்டு போவாங்க வருவாங்க. இதுதானடி உலக வழக்கமே. ஆனா இங்க ஹனிமூன் போயிட்டு வந்த மாதிரியே எல்லாம் நடக்குது. மாப்பிள்ள தம்பி என்னடான்னா அவளுக்கு இத பண்ணிடு அத பண்ணிடுன்னு உனக்கு ஆர்டர் போடுறாரு. உடனே நீயும் ஆர்டர் போட்டதுக்கு மேல உசுர கொடுத்து அப்படியே சேவகம் செய்யற. அதுக்கே பழக்கப்பட்டவளாச்சு நீ எல்லாம். அவளுக்கு அப்படியே சோறு ஊட்டி விடுறது தலை பின்னி விடுறதுன்னு இருக்க. நீ பொண்டாட்டி வேலை பாக்குறியா இல்ல ஜஸ்ட் வேலை மட்டும் தான் பாக்குறியா? பைத்தியக்காரி. அவ அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறது அடிக்கிறது கடிக்கிறதுன்னு இப்ப அப்படியே இறங்கியிருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு தெரியல. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மல்லி.
என் புள்ள வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தேன். கடைசியில ஒரு நட்டு கேஸுக்கு ஸ்க்ரூ மாட்டிட்டு இருக்கிறத பார்த்தா என் மனசு ஆறுமானே தெரியல. என் மக எப்படியெல்லாம் வாழணும்னு எனக்கு 1000 கனவு இருக்கலாம்ல. ஆனா என் கண்ணு முன்னாடியே அதெல்லாம் உடைஞ்சு நொறுங்குறத பார்க்கும்போது ஐயோ தாங்க முடியல. உன்னோட மனசால கூட நீ யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்க மாட்ட. ஆனா அந்த ஆண்டவன் ஏன் தான் உன் தலையில இப்படி எழுதி வச்சிருக்கானோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வெண்பா, நீ என் கூட தான் இருக்கணும்னு நினைச்சேனம்மா. என் பேத்தி என் கூட இல்லாம போயிட்டாளே. என் பொண்ணுதான் என் கூட இல்லைன்னு நினைச்சேன். இப்ப என் பேத்தி என்கிட்ட பிரிச்சுட்டாங்களே. போச்சு, எல்லாம் போச்சு. எப்படியாவது என் பேத்தியை என்கிட்ட கூட்டத்துல நாயா பேய அலைஞ்சனே. இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலையே. நான் கும்பிட்ட எந்த சாமி எனக்கு கை கொடுக்கலையே. கோயில் கோயிலா ஏறின, பிரஷரோட விரதம் இருந்து நான் பிரகாரத்தையே சுத்தி வந்தேன். ஒரு சாமி என்ன பார்க்கலையே. வெண்பா செல்லா, என் வெண்பா, பாருமா, சின்ன வயசுல இந்த மாதிரி பொம்மைகளையும் செப்பு சாமான வச்சு விளையாடுவீல. சோறு கறியாக்கி விளையாடுவோம், வாங்க படுக்க முடியல. நானும் அக்காவும் உன் கூட சேர்ந்து விளையாடுவோம். உனக்கு ஞாபகம் இருக்காம நிசா? அப்பா, வெண்பா, அப்பா நீங்க முதல்ல எந்திரிங்க வாங்க. வெண்பா நம்ம கிட்ட எல்லாம் அங்க போயிட்டாலே. வெண்பா, பா என்னாச்சுப்பா? திடீர்னு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன இன்னைக்கு ஒரே சென்டிமெண்ட் உருட்டா இருக்கு? வேற என்ன பண்ண சொல்றமா? நான் பண்ண பாவம் என் ரேணுகா போய் சேர்ந்துட்டா. என் கனவு கத்திரிக்காய் எல்லாம் சுக்குநர உடைஞ்சு போச்சு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன செஞ்சாவது என் பேத்திய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இதுல ஓடி ஆடி திரியறத பார்த்து சந்தோஷப்படணும்னு எவ்வளவோ போராடிட்டேன். ஒண்ணுமே நடக்கல. பா ப்ளீஸ், உங்களுக்கு பிரஷர் ஏறிடுச்சு. கொஞ்சம் நிதானமா பீஸ்ஃபுல்லா இருங்க. இதுக்கு மேல பீஸ்ஃபுல்லா இருந்துட்டா என்னமா சாதிக்க போறேன்? இதுக்கு மேல எனக்கு நிம்மதினா நான் ரேணுகா கிட்ட போறதுதாம எனக்கு நிம்மதியே. இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா ப்ளீஸ். நீங்க என்ன பத்தி யோசிக்க மாட்டீங்களா? இல்லம்மா, உன்னை பத்தி யோசிக்காம நான் எப்படி இருப்பேன்? ரேணுகா தான் போய் சேர்ந்துட்டா, நீயாச்சும் வாழ்ந்து சந்தோஷமா இருப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆண்டவன் அதையும் பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலையம்மா. நிஷா, எனக்கே தெரிஞ்சிருச்சேம்மா, ரொம்ப நாளா அந்த வண்டி ஓடாது. பா என்னப்பா பேசுறீங்க? வெண்பா வருவான்னு இத்தனை வருஷமா நான் ஆசையா இருந்தேம்மா. நீயும் இந்த விஜய் பையில கட்டிக்கிட்டு அக்கா புள்ளைய ஓம் புள்ளைய வளர்க்கலாம் நினைச்ச. அதான் இல்லன்னு ஆகி போச்சே. அதனால சொத்தை மாத்தி எழுதலாம்னு நினைக்கிறேம்மா. இப்ப எதுக்குப்பா அதெல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, இப்ப பேசாம வேற எப்ப பேச சொல்ற? வெண்பா என்னைக்கா இருந்தாலும் இங்கதான் வருவான்னு ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கையில சொத்து முழுக்கையும் அவ பேர்ல எழுதி வச்சிருந்தேன். ஆனா இப்ப அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆனா இப்படியே உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவம்மா. உன்னை நடுத்தருவுல விட்டுட்டு போன பாவியா நான் செத்து போக விரும்பலம்மா. இந்த கடமையாச்சு நான் சரியா செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு இவ்ளோ காலமாப்பா? நிஷா, சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறாத, ஜாக்கிரதையா இரு. நிஷா, நீ வேணான்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன் நிஷா.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.